ஹை செல்லாக்குட்டீஸ், இந்த கிறிஸ்மஸ்க்கு நம்ம வீட்டில் எப்படி நம்ம ஈஸியாக ப்ளம் கேக் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் எவ்வளோ ஈஸியாக ப்ளம் கேக் செஞ்சேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே இருந்தது என்னுடைய ப்ளம் கேக். அது என்ன சொல்கிறதுனா, நீங்கள் ஷாப்பில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்டே இருந்ததுன்னு சொன்னாங்க எல்லாரும். ஸோ ஜஸ்ட் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்தேன் அப்படின்னா, பிளாக் கிரேப்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். க்ரீன் கிரேப்ஸ், பிளாக் கிரேப்ஸ், செர்ரி, ஃப்ரூட்டி அண்ட் டேட்ஸு. இது எல்லாத்தையும் ஆரஞ்ச் ஜூஸில் போட்டு நல்லா ஒரு பாயில் பண்ணி எடுத்துட்டு, மைதா, பேக்கிங் சோடா வந்து 1/4 ஸ்பூன் போடுறோம். ஒரு கப் வந்து மைதா, அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர். ஏன்னா இது கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கங்க. அப்புறம் டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் வந்து உப்பு போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஜலிச்சு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு, பட்டர் ஒரு 100 கிராம் பட்டரில் 100 கிராம் பவுடர் சுகர் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணோம். அது பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து வெஜிடேரியன் கேக் பண்ணேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, கேர்டு ஆட் பண்ணேன். நல்லா திக்கான கேர்டு ஆட் பண்ணி அதையுமே நல்லா பீட் பண்ணோம். ஸோ அதை பீட் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு கொஞ்சம் வச்சுட்டு, இதில் ரொம்ப ஒரு மெயின் இன்க்ரீடியன்ஸ் அந்த ப்ளம் கேக்கில் கொடுக்குற ஃப்ளேவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்டை, லவங்கம், ஏலக்காய் தூள். ஸோ இது மூணுத்தையும் போட்டு நல்லா தூள் பண்ணி நான் வந்து வச்சுருந்தேன். ஸோ அதையுமே வந்து ஜலிச்சு அந்த மாவில் கலந்துட்டு, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த க்ரீம் பேட்டரில் இதை ஆட் பண்ணோம். ஸோ இது கூட அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது வெனிலா எசன்ஸ்.